ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு சூப்பரான எக்லெஸ் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு எடுத்து ஆரஞ்சோட ஸ்கின்னை கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்ச் ரைண்ட் இந்த ப்ளம் கேக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்து நம்ம ப்ளம் கேக் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரௌன் கிஸ்மிஸ், பிளாக் கிஸ்மிஸ், டூட்டி ஃப்ரூட்டி 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ், பாதாம், ஆரஞ்ச் ரைண்ட், பிஸ்தா, கேஷ்யூ, வால்நட், ப்ரௌன் சுகர், நார்மல் ஒயிட் சுகர், வெனிலா எசன்ஸ், மைதா, சால்ட், பேக்கிங் சோடா, ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சோக் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு சுகர், பட்டர், இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் போட்டு நம்ம சோக் பண்ண போகிறோம். ஒரு 1 ஹவர் சோக் பண்ண போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இஷ்டமோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆரஞ்ச் ஜூஸில் போட்டு ஒரு 1 ஹவர் சோக் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம 2 to 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நீங்கள் இந்த இடத்துல வெனிலா எசன்ஸ் இல்லை பைனாப்பிள் எசன்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை, லவங்கம், சுகர் கூட ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை இப்போ நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகரை ஒரு ட்ரை பேனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பேனில். அடுப்பு சிம்மில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அப்போ தான் நல்லா சர்க்கரை கேரமலைஸ் ஆகி வரும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறுத்திக்கலாம். நம்மளோட சுகர் கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டு நம்மளோட ஆரஞ்ச் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ் பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதும் ஆரஞ்ச் ஜூஸ் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இது கூட எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம்ஸ் மைதா, 1 பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ நம்ம இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட் டவ்வாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸில் லோட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக வால்நட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம கேக் டின்னில் அடியில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் ஆனதும் நம்மளோட கேக் பேட்டரை ஏர் ஃப்ரையரில் உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம 155 டிகிரி செல்சியஸில் வச்சு 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டோட்டல் பேக்கிங் டைம் 45 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், மேலே நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. கேக் ஆறுனதும் அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ்.